முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த பழனி முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கும் போது உதாசீனம் செய்யாதே. கூடிய சீக்கிரம் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரதான் போகுது. என்ன நடந்தாலும் நம்பிக்கையோடு முருகா முருகானி என்னை நாடி தேடி ஓடி வந்த உனக்காகவே இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன் மனசில் இருக்க கஷ்டத்தையும் நீ வருத்தப்படும் விஷயங்களையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். வெளியே சொல்லாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு சத்தம் இல்லாமல் நீ மௌனமாக அழுகுவதையும் 1000 வலியும் வேதனையும் உன் மனசை குத்தி குத்தி கிழிப்பதையும் பார்த்துட்டு தான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கணும். உனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்து அதிர்ஷ்டசாலி அன்பு பிள்ளையான உனக்கு வாழ்க்கையை அழகாக்கி தரணும்னு இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன். உன்னை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காமலும் புரிஞ்சுக்காமலும் உன்னை விமர்சனம் செய்யும் மனிதர்களை நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்படாத. யார் என்ன சொன்னாலும் உன்னை காப்பாற்றவும் கரை சேர்க்கவும் நான் இருக்கேன். கண்டிப்பாக உன் மனசையும் சூழ்நிலையையும் குணப்படுத்தும் சக்தியாக இந்த எம்பெருமான் முருகன் நான் இருப்பேன். உன் மனசை சரி பண்ணி உனக்கு மகிழ்ச்சியையும் கொடுப்பேன். உன் வாழ்க்கை சூழ்நிலையை சரி பண்ணி உனக்கு வெற்றியையும் கொடுப்பேன். நீ எப்போதுமே வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களில் தேவையற்றதையும் அவசியமற்றதையும் ஒதுக்கி வச்சுட்டு அதை மறந்து கடந்து போய் உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. நீ தனியாகவே இருந்தாலும் துணிஞ்சு தைரியமாக நில்லு. இந்த உலகத்துக்கு எதிராக நான் உன்னை ஜெயிக்க வச்சு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி செய்வேன் என் செல்வமே. தவறு எதுவுமே செய்யாமல் தப்பே செய்யாத உன்னை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வச்ச இந்த மனிதர்கள் கண் முன்பாகவே உன்னை உயர்த்தி நீ எந்த தவறும் செய்யலை, நீ உண்மையாகவே வாழ்ந்ததற்கான பலன்தான் இந்த சந்தோஷ வாழ்க்கைன்றதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் எப்போதுமே நீ தொடக்கத்தில் எப்படி இருந்த என்னவா இருந்தன்றது முக்கியமல்ல, கடைசியில் நீ எப்படி வாழ்கிறாய்ங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பாக இனி வரும் காலத்தை உனக்கு வசந்த காலமாக ஆக்கி நீ முன்னேற்றம் அடைந்து சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீரும். ஏன்னா வெற்றிங்கிறதே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீயும் நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன் முயற்சிகளுக்கு எப்படி நான் பலன் கொடுக்காமல் விட்டுடுவேன்? இதோ உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க தைரியத்துக்காகவும் நம்பிக்கைக்காகவும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் ஒப்படைச்சே தீருவேன். கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பைகள் மட்டுமல்ல, உன் வீட்டு பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் தான். எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு என்ன அவசியம்? உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை அமைதியாக உனக்குள்ளேயே போட்டு புதைச்சிடு. முடியலனா இந்த முருகன் என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷங்களை தரதானே நான் இருக்கேன். நீ என்கிட்ட வைக்கிற பிரார்த்தனையே நீ என் கூட பேசும் உரையாடலாகவே நான் நினைக்கிறேன். உன் மனசில் உள்ளதை நீ என்கிட்ட சொல்லி பிரார்த்தனை செய்கிறாய். அப்போ நீ என்கிட்ட பேசுகிறேன்னு தானே அர்த்தம். என்னுடன் பேசும் உனக்கு நான் பதிலை வார்த்தைகளால் கொடுக்காம உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். நீ ஒருபோதும் உன் பிரார்த்தனையை கைவிடாதே. கண்டிப்பாக உனக்கான வெற்றி கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரையும் தேடி போக அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை தேடி வர்றவங்களை நீ அவமானம் செய்யாதே. வசதி நிலையானதும் இல்லை, வறுமை தொடர்கதையும் இல்லை. கண்டிப்பாக உன் கவலைகளை போக்கி கஷ்டத்தை நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் மனசு ரொம்ப தூய்மையாக இருக்குது, அதனால் சோதனைகள் அதிகமாக வருது. ஆனால் அதுக்காக நீ நம்பிக்கையை கைவிட்டாதே. உன்னை விட இந்த முருகன் உன்னை அதிகமாக நம்புகிறேன். கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். நான் இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என் செல்வமே. உன் குடும்பத்தை காக்கும் முழு பொறுப்பும் எனக்கு தானே இருக்குது. கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவதற்கான நல்வழிகளை நான் உனக்கு காட்டுறேன். கர்ம வினையின் மூலமாக எது வந்தாலும் அது அனைத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும், சரி செய்ய முடியும். உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒருத்தருக்கா உடம்பு சரியில்லாமல் போகுதே,
வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு கவலைப்படாத. உன் உடலில் உள்ள குறைகளை எல்லாம் நீயே தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்வதற்கான வழிகளையும் நான் அருளுகிறேன். நீயும் எதையும் அலட்சியமாக நினைக்காம ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட முயற்சி செய். உன் குடும்பத்தில் எல்லாருமே நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நான் பெற்றெடுக்காத என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்படாதே. எந்த சூழ்நிலையிலையும் இந்த முருகன் என்னை நம்பும்போது கண்டிப்பாக நானே உன்னை காப்பாற்றிடுவேன். உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பனே தவிர ஒருபோதும் உன்னை நடுக்காட்டில் பரிதவிக்க விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. கூடிய சீக்கிரமே நான் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை சிறப்பிக்க செய்கிறேன் என் செல்வமே. நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கையும் கடன் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சி வாழ்க்கையும் சுகமான தூக்கத்தையும் சந்தோஷமான நிம்மதியையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கேட்குற வரம் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தானே. கண்டிப்பா நீ கேட்பதை உனக்கு வரமாக கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே. எப்போதும் எல்லா விஷயங்களும் உரிய காலத்தில் நடக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்ட பிள்ளையாக பொறுமையாக காத்திரு. உன் மனசில் என்ன நினச்சி நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நான் உனக்கு காட்டிடுவேன். திக்கு தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நல்வழி காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்ன கவலை எழுந்தாலும் அதை நினச்சி கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிடாம எல்லாமே சரியாகுன்றதை நம்பு. உன்னுடைய கடமைகளையும் உன்னுடைய பொறுப்புகளையும் நீ கவனத்தோடு சரியாக செய்யும் போது கவலைகள் உன் நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாதல்லவா. வேலை செய்கிறதுலையே நீ சரியாக இருந்தினாலே கவலைகளை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. தினமும் இந்த முருகனை நினச்சி கொஞ்ச நேரம் தீபம் ஏற்றி உட்கார்ந்துருந்தீனா என் ஞான ஒளியின் மூலமாக நான் உன்கிட்ட வந்து பேசுவேன். உன் எண்ணங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நிச்சயமாக நீ வெற்றி பெறத்தான் போகிற. உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன்னை தூக்கிவிட எந்த சொத்து சுகமும் இல்லை, தந்தையும் இல்லை, பெருசாக எதுவுமே இல்லையேன்னு கவலைப்படாத. உனக்கான சொத்து சுகத்தை எல்லாம் நீயே உருவாக்கி கொள்ள முடியும். இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலமாக இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாறப்போகுது. காலம் போடும் கணக்கை நம்பி நீ குழப்பிக்கொள்ளாதே. இந்த திருச்செந்தூர் முருகன் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து நீ தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னை நம்பி வாழும் என் செல்ல பிள்ளையான உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கஷ்டம் இருந்தாலும் அதை காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடும் இருக்கும் உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். சரியான நேரம் வரும்போது உன் வாழ்க்கை உனக்கு சாதகமாக மாறும். நீ அமைதியாக இருக்கிறத யாராவது பலவீனமாக நினச்சாலும் சரி, அதுவே உனக்கான பலமாக மாறும்படி இந்த முருகன் நான் செய்வேன். எந்த விதத்திலும் கஷ்டம் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்தி உனக்கான அற்புதங்களை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக காத்திரு. உன் நம்பிக்கை சோர்ந்து போகாத அளவுக்கு, நீ தோற்று போகாத அளவுக்கு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்குறேன். தாமதமாகும் விஷயங்களை கூட கூடிய சீக்கிரமே சரியாக சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். என்னை நம்பும் உனக்கு உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். நீ நினைக்கிறத விட உனக்குள் அதிக சக்தி இருக்குது என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உனக்கான சக்தியை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. துன்பம் வந்துருச்சுன்னா அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. துன்பமே உன்னை வலிமையான மனிதனாக உருவாக்குவதற்காக வந்த பாடம் தான்றதை புரிஞ்சுக்கணும். உழைப்பை தெய்வமாக நினச்சி உழைப்பையும் முயற்சியையும் நம்பிக்கையோடு நீ செய்யலைன்னா கண்டிப்பாக தோல்விங்கிறது உன் வாழ்க்கையில் அகராதிலே இருக்காது. காலமும் நேரமும் உன்னை சோதித்தாலும் இந்த முருகன் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி பிடிப்பேன். கீழே விழுந்தாலும் தைரியமாக எழுந்து நில்லு.
உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. உன்னை எப்போது நீ முழுசா நம்புறியோ, உன் தன்னம்பிக்கையும் திறமையும் உன்னை ஜெயிக்க வைக்கும்னு நீ ஆணித்தரமாக உறுதியாக நம்புறியோ, அப்போதே இந்த முருகன் உனக்கு துணையாக உன் பக்கம் ஆதரவாக வந்து நின்றுடுவேன். என்னை நம்பும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. நான் உனக்காக என்ன கொடுத்தாலும் அதை உன் நன்மைக்காக என் அருளின் மூலமாகவே நல்லதாகவே கொடுப்பேன். அதனால் வாழ்க்கை இப்போ கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி மனசு உடைஞ்சு போகாதே. இந்த கஷ்டமும் ஏதோ ஒரு நல்லதை வரவழைப்பதற்காகவே உன் வாழ்க்கையில் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. என் பாதை மெதுவாக இருந்தாலும் அது நேர்மையான பாதைன்ற நம்பிக்கையோடு சிறப்பாக செயல்படு. எந்த விதத்திலும் நீ தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வேதனைகளும் சோதனைகளும் மட்டுமே இருந்த உன் வாழ்க்கையில் இப்போ நீ சாதனைகள் புரியும்படி நான் செய்ய போகிறேன். வஞ்சகங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி நிற்க போகுது. நீ செய்த நல்வினைகள் உன் பாதையை ஒளியூட்டும். நீ நினச்ச எல்லா காரியங்களையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக வாழவும் நிம்மதியாக வாழவும் நான் அருளாசிகளை கொடுக்கிறேன் என் செல்வமே. நீ நினச்சது எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் உனக்கு கிடைக்க போகுது. நீ என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக வாழும்படி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தெளிவான மனசையும் வற்றாத செல்வத்தையும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கொடுத்து எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக வாழ வைக்கிறேன். இந்த உலகத்தில் எப்போவுமே எதை மிகப்பெரிய விஷயமாக நினச்சி தலையில் தூக்கி வச்சு பாராட்டுறாங்களோ, ஒரு கட்டத்தில் அதையும் கீழே தூக்கி போட்டு காலில் மிதிக்க தான் இந்த உலகம் செய்யும். எதை அதிகமாக ரசிக்கிறாங்களோ அது ஒரு கட்டத்தில் சலிச்சு போயிடும். எதை பிரம்மாண்டமாக பார்த்து பிரமிச்சு நிற்கிறாங்களோ ஒரு கட்டத்தில் அதையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எது அற்புதமாக போற்றப்படுகிறதோ அதுவே குப்பையாகவும் மாறி போகும் என் செல்வமே. எதை புனிதமாக நினைக்கிறாங்களோ அதை தொடக்கூட யோசிக்கவும் மனிதர்கள் செய்வாங்க. வாழ்க்கைங்கிறது அவ்வளவுதான், மனிதர்களுடைய மனசும் அவ்வளவுதான். விரும்பப்படுவது வெறுக்கப்படும். இன்பம்னு நினச்சது துன்பமாக கருதப்படும். துன்பம்னு நினச்ச விஷயம் சந்தோஷமாக மாறவும் வாய்ப்பு இருக்கு. இப்படி எதுவுமே நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் எல்லாமே நிலையாமைதான்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு பெருசாக எதிலும் பற்று கொள்ளாமல் பேராசை கொள்ளாமல் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. உன் புன்னகையில் உள்ள சோகத்தையும் உன் கோபத்தில் உள்ள உண்மையையும் உன் மௌனத்தில் உள்ள காரணத்தையும் யார் சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் உன் அன்புக்கு உரிமை உள்ளவர்கள். உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும் நீ அன்பையும் பாசத்தையும் கொடுத்தினா போதும். நீ தேவைப்படாத வரைக்கும் இந்த உலகம் உன்னை ஒதுக்கி வைக்க தான் செய்யும். ஆனால் தேவைன்னு நினச்சா அடுத்த நிமிஷமே இந்த உலகத்தில் உள்ளவங்க உன்னை தேடி வந்து புகழ் பாடுவார்கள். யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் புகழ்ந்து பேசினாலும் பேசாவிட்டாலும் கூட நீ எப்போதும் யாருடைய வார்த்தைகளிலும் மயங்காதே. உன்னை விளக்கியவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுதோ அப்போது உன்னை தேடி வரும்போது நீ அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. ஏன்னா சில பேரை நீ மன்னிச்சு மறுபடியும் கூட சேர்த்துக்கிட்டினா அவங்க மறுபடியும் உனக்கு எப்படி தீங்கு செய்கிறது, துரோகம் செய்கிறது, ஏமாத்துறதுன்னு யோசிப்பாங்க. அவர்களை அவர்கள் வழியிலேயே போய் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பது தானே சரியான விஷயமா இருக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்ட பந்தயம்தான். இங்கே வெற்றிக்கோ தோல்விக்கோ இடமில்லை. கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் முக்கியம். மனிதனுடைய ஓட்டம் நிற்கும்போது வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். நீ ஓடிக்கிட்டே இரு. உனக்கான வெற்றியை பெற தயாராகு. உன்னை படைத்த இந்த முருகன் நானே உன் கூட இருக்கும்போது யாராலும் உன்னை உடைக்க முடியுமா என்ன? படைத்தவன் நான் உன்னை மறுபடியும் உருவாக்கி இந்த உலகத்தில் ஜெயிக்க வைப்பேன். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கணுன்ற மன உறுதியோடு போராடிக்கிட்டே இருக்கும் உனக்கு செய்ய முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. நீயும் சிறப்பாக ஜெயிச்சு வாழ்க்கையில் உயர்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். எல்லார் வாழ்க்கையும் எப்போதுமே எளிதாக இருந்து விடாது. உன் வாழ்க்கையிலையும் நீ பட்ட காயங்கள் எல்லாம் ஒரு பாடமாக நினச்சிக்கோ. இப்போது உனக்கு கஷ்டமாகவும் வலியாகவும் வேதனையை தரும் விஷயம்தான் நாளைக்கு உன்னை வலிமையான ஆளாக மாற்றி வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகுது. எப்போதும் உன்கிட்ட பேசுகிறவங்க எப்படி பேசுகிறாங்களோ
அதையே நீ அவங்களுக்கு திருப்பி கொடுத்தீனா போதும். ஏன்னா கேள்விகள் நல்ல விதமாக இருக்கும்போது நீ நல்ல விதமாக நல்லபடியாக பதில் சொல்லலாம். ஆனால் கேள்விகள் தரம் தாழ்ந்தவையாக உன்னை தாழ்த்தும் விதமாக இருக்கும்போது பதில்கள் திமிராக இருப்பதில் ஒன்றும் தவறில்லை. நீ அமைதியாக பொறுமையாக இருன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்காக நீ தைரியம் இல்லாமல் துணிச்சல் இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை. யார் எப்படி இருக்காங்களோ அவர்களை அவர்கள் விதத்திலேயே போய் அணுகுவது தானே சரியாக இருக்கும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து என் அருளின் மூலமாக எல்லாவற்றையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றப் போகிறேன்.